அட அட, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! இந்த அபூர்வ காட்சியை பார்க்க ஒரே நேரத்துல திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஒன்னா ரெண்டா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பழ வகைகளை கொண்டு நடந்த அலங்காரத்தை பார்த்து அங்க கூடியிருந்த பக்தர்கள் மெய்சிலிர்த்து போனாங்க தான் சொல்லணும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலின் உப கோயிலான திருவளாங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயில் சிவபெருமான் திருநடனம் புரிந்த 5 சபைகள்ல முதல் சபை அப்படிங்கறதுனால இந்த இடத்த ரத்ன சபை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோயில்ல மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படுது. இந்த ஆருத்ர விழாவில 33 பழ வகைகளை கொண்டு நடராஜ பெருமானுக்கு ஜோரா அபிஷேகங்கள் செய்யப்படுது. அபிஷேகத்திற்கு அப்புறம் கோவில் வளாகம் பின்புறத்துல இருக்கிற ஸ்தல விருட்சத்தின் கீழ் ஆருத்ரா அபிஷேக மண்டபத்தில் ரத்ன சபாபதி பெருமான் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில விபூதி அபிஷேகத்தோட ஆருத்ரா அபிஷேகம் விழா தொடங்குச்சு. பால், தேல், இளநீர், மாதுளம், வாழைப்பழம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 33 வகையான அபிஷேகங்கள் இரவு தொடங்கி அதிகாலை வரை நடைபெற்றது. நடராஜர் தரிசனத்தை பார்க்க சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்தவங்க மட்டுமில்லங்க, பல மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செஞ்சாங்க.